நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இவனை எங்கெல்லாம்டா தேடுறது? இவனை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள பில்டிங் அடிச்சுவாங்க. இல்ல மாப்பிள, அவன் நிச்சயம் இங்கதான் இருப்பான். அவனை தேடணும். இந்த பக்கம், இந்த பக்கம். மாப்பிள, நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்தா இன்னைக்கு அவனை கண்டுபிடிக்க முடியாது. நீ இப்படி போய் தேடு, நான் இப்படி போறேன். சீக்கிரம் போ, எங்க இருந்தாலும் விடாத. ஆல்கேட்ஸ், 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 ஆல்கேட்ஸ். ஐயோ, இல்லப்பா. ஆல்கேட்ஸ், ஆல்கேட்ஸ். என்ன பேசிட்டு இருக்க? காலேஜ் பில்டிங் இடிக்கிறதுக்கு ஒருத்தங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். இந்த நேரத்துல இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? போலாம். அட லூசுகளா, அதுக்கு தாண்டா அவனை தேடி போய்க்கிட்டு இருக்கேன். போங்கடா அங்கிட்டு. நல்லா கேட்டான்டா அவங்கள. அலியாச்சே, முடியலடா. அலியாச்சே, அல்கேட்ஸ், அல்கேட்ஸ். Algace! Algace! Algace. நீ இங்கதான் இருக்கியாடா? உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். இந்த வரேன். ஆல்கேட்ஸ் நண்பா, ஆல்கேட்ஸ் நண்பா, நண்பா ஆல்கேட்ஸ், ஆல்கேட்ஸ் நண்பா எந்திரா, நண்பா எந்திரா. முக்கியமான விஷயம்டா, வாடா. டேய் நண்பா, நண்பா ரொம்ப அவசரம்டா, வாடா. சாரி கேட்க போறியா? டேய் அது இல்லடா, வேற காலேஜ் பில்டிங் இடிக்க போறேன்னாங்களே, அவங்க வந்துட்டாங்கடா. பிடிக்கிறாங்களா? விடு பாத்துக்கலாம். விடு பாத்துக்கலாமா? பாத்துக்கலாம் இல்லடா, இடிக்க போறாங்களா, சீக்கிரம் வா. டேய் தூக்கம் வருதுடா, ப்ளீஸ் தூங்க விடுறா. ஐயோ நண்பா, உனக்கு எப்படி சொல்லி நான் புரிய வைப்பேனே தெரியல. புல்டோசர்லாம் எடுத்துட்டு வந்து ரெடியா நிக்கிறாங்கடா, சீக்கிரம் வாடா. என்னடா சொல்ற? ஆமா நண்பா, சீக்கிரம்டா. உன் சித்தி கால் பண்ணி வரவேடா. அவங்க வந்தாதான் இந்த பிரச்சனை முடியும்னு தோணுது. அந்த ஆளு கரசி எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான்டா. இது உங்க சித்தி வந்தாதான் சரியா வரும்னு நினைக்கிறேன். நீ உங்க சித்தி கால் பண்றா. டேய் என்னடா ஆச்சு? வெயிட்டிங்ல போதுடா. திரும்ப பண்றா. ஹலோ சித்தி, எங்க காலேஜ்ல ஒரு பிரச்சனை சொல்லிருந்தேன் சித்தி. அந்த பில்டிங் இடிக்க போறாங்களா சித்தி? பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்களாம். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சித்தி, சீக்கிரம் வந்துருங்க. இப்ப எல்லாரும் எங்கடா இருக்காங்க? அந்த புது பில்டிங் கட்டிட்டு இருக்காங்களா, அது பக்கத்துல தானே நிக்கிறாங்க. குழந்தைங்களை வச்சுக்கிட்டு எதுக்குமா தேவையில்லாம வேடிக்கை காட்டுறீங்க? இதுக்காக பின்னாடி வருத்தப்பட வேண்டியிருக்கு. உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது. எனக்கு சத்தம்னால பிடிக்காது. சின்ன வயசுல இருந்தே மற்றவங்க அடி வாங்கி அலற சத்தம் கேட்டு வளர்ந்தவன் வெறுத்து போச்சு. இத சொன்னா யாரும் கேட்கறது இல்ல. நீங்க படிச்சவங்க, ஒரு பொறுப்புள்ள இடத்துல இருக்கிறவங்க சொல்றத புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க இந்த இடத்துக்கு எவ்வளவு அமௌண்ட் கேட்டாலும் தந்துடுறேன் சார், ப்ளீஸ். அக்கா, இந்த ஆள் கிட்ட நீங்க ஏங்க கெஞ்சிட்டு இருக்கீங்க? பாப்பா யாரு? உன் தங்கச்சியா? ரொம்ப லட்சணமா இருக்கா.
கடைசி வரைக்கும் அவ அப்படியே இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஹலோ, இந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். ஏய், அழகாவும் பேசுது. சரி அம்மா, நான் இடிக்கலம்மா. என் முடிவை நான் மாக்கிறேன். நீங்க சொல்லி புரியாத விஷயம் இந்த குழந்தை சொல்லி எனக்கு புரியுது. அம்மா, நான் இந்த பில்டிங் இடிக்கல. இந்த லேண்டை நீங்களே எடுத்துக்க. எனக்கு ஒரு பைசா தர வேண்டாம். ஏன்டா மாப்பிள்ள எவ்வளவு நல்லவரா இருக்காரு, இவரை போய் தப்பா நினைச்சிட்டீங்கடா. போட. ம், இன்னும் புரியலையா? கட்டடம் கட்ட வந்தவன் கால் காசு கூட வாங்காம திரும்பி போறானே பாக்குறீங்களா? புரியல? புரியுற மாதிரி சொல்றேன். கர்த்தரோட கிருபையால ஒரே ஒரு பையன் எனக்கு. பேரு சாந்தன். ரொம்ப அழகாவும் இருப்பான். அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நானும் பொண்ணு தேடுறேன். எதுவுமே செட் ஆகல. அவனுக்கு பிடிச்சா எனக்கு பிடிக்கல, எனக்கு பிடிச்சா அவனுக்கு பிடிக்கல. இதெல்லாம் போய் எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? அவசரப்படாதீங்க, அதுக்கு தானே வரேன். நான் இந்த லேண்டை அப்படியே விட்டு போறேன். என் பையனுக்கு உங்க தங்கச்சியை தரீங்களா? இப்படி வச்சா செக்க. எதுக்கு எது? முடியாது. அவ என்னோட உயிர். அவளே இந்த மாதிரி குடும்பத்துல. ச்சே. ஏய், முடியுமா முடியாதான்னு மட்டும் தான் கேட்டேன். நீ அதுக்கு மட்டும் தான் பதில் சொல்லணும். அதை விட்டுட்டு குடும்பத்தை பத்தி இழுத்த நான் பெரிய மனுஷன் வேஷத்தை கலைச்சிட்டு பேச வேண்டி வரும். சார், அவ சின்ன பொண்ணு சார். உங்க பையனுக்கு இதை விட அழகான பொண்ணெல்லாம் கிடைக்கும். ஏய், நானும் அவங்கள தானே பேசிட்டு இருக்கோம். நீ என்ன முந்திரி கட்ட மாதிரி? கொடுக்குற சம்பளத்துக்கு அங்க வேலை பார், இங்க பார்க்காத. சரி, உங்களுக்கு சம்மதம்னா இதை இடிக்க வேணாம்னு பார்த்தேன். அதை இடிச்சுதான் அவனு இருந்தா நான் என்ன பண்ண முடியும்? மச்சான், என்னடா பண்றது? பொறுமையா இருங்கடா, அரசு என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். நான் மனித வெடிகுண்டா மாற கூட தயாரா இருக்கேன். அதுக்கு குண்டு வெண்டா வெண்ண. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கடா. மேடம், நான் வேணா அல்கேட்ஸோட சித்திக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லட்டுமா? சீக்கிரம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா வணக்கம். நல்லா இருக்கீங்களா? தொகுதியில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? உங்க ஆசீர்வாதத்துல நானும் மத்தவங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். சந்தோஷமா இருக்கு. மோகன் ஐயா, இது என்ன அவங்க தொகுதியா? இல்லைங்க ஐயா. அப்புறத்துக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க. இத பாருங்க, வீணா பிரச்சனை பண்ணாதீங்க. ஏமா தப்பா பேசுறீங்க? என் லேண்ட்ல இன்னொருத்தன் பில்டிங் கட்டுறதுக்கு நியாயமா என்ன பண்ணணுமோ அதை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். நடுவுல எங்கேருந்தோ நீங்க வந்து பிரச்சனை பண்ணது இல்லாம என்ன பிரச்சனை பண்ற சொல்றீங்களே? சார், இது உங்க லேண்டு தான், யாரும் இல்லைன்னு சொல்லல. ஆனா காசு தந்து தானே வாங்கியிருக்காங்க. நீங்க பேசுறத பார்த்தா ஒன்னும் தெரியாதவன் கட்சி மீட்டிங்ல பேசுற மாதிரி. யோ, வார்த்தையை அளந்து பேசி. பேசிட்டு இருக்காங்களா? நிறுத்துங்க, நிறுத்துங்க. மேடம், ஒரு நிமிஷம் இங்க வாங்க. மேடம், நாளுக்கு நாள் பிரச்சனை அதிகமாயிட்டே இருக்கு. பார்ட்டி கிட்ட ஃபுல் அமௌண்ட்டை செட்டில் பண்ணி தான் நாங்க இந்த இடத்தையே வாங்கியிருக்கோம். திடீர்னு இவர் வந்து பவர் வித்ட்ரா பண்ணிட்டேன்னு சொல்றாரு. இப்போ என்ன பண்றதுன்னு தான் தெரியல. பில்டிங்ல வேற நாங்க நிறைய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் மேடம். ஐயோ, அப்படியா? ரொம்ப கஷ்டமாச்சே. என்னம்மா, நான் என் வேலையை ஆரம்பிக்கலாமா? சார், இவங்க யார்கிட்டயும் பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. அதுக்கு நான் என்னமா பண்ண முடியும்? இல்ல சார், நீங்க தான் ஏதாவது பண்ணணும். மந்திரிமா, எனக்கு எந்த நேரத்துல என்ன பண்ணணும்னு நல்லா தெரியும். சார், இப்படி விட்டு கொடுக்காம பேசினா எப்படி சார்? விட்டு கொடுக்காம பேசுறேனா? நானா? ஏன் பேச மாட்டீங்க? நான் நிக்க வச்ச நாய் எலெக்ஷன்ல உன்னை எதிர்த்து நின்று ஜெயிச்சிருந்தா இன்னைக்கு என் முன்னாடி சரிசமமா நின்று பேசிட்டு இருக்க மாட்டீங்க. என்ன பண்றது, தோத்துட்டேன்ல.
பேசிட்டு இருக்கீங்க, பேசுங்க. அதையெல்லாம் நான் எப்பவும் மறந்துட்டேன். நான் மறக்கவே இல்லையம்மா. எனக்கு ஞாபகத்தை ரொம்ப அதிகம். ஒரு விஷயத்துல தோத்தேன்னா அதை எத்தனை வருஷம் ஆனாலும் மறக்கவே மாட்டேன். இப்போ நீங்க வரலன்னா கூட இந்த பணத்தை வாங்கிட்டு ஒரு வேளை தப்பி தவிர நான் கிளம்பியிருப்பேன். ஆனா நீங்க வந்துட்டீங்களே, போட்டி போடணும்னு ஆசையா இருக்கு. நான் ஜெயிக்கிற நேரம் இது, நீங்க தோக்குற நேரம் இது. இதுக்காக நான் ரொம்ப நாளா காத்துட்டு இருக்கேன். ஏன்டா மாப்பிள்ள கிழட்டு பையில டம்மி பீஸ் நினைச்சேன், மினிஸ்ட்ரி அரட்டேன். உண்மையிலே வேண்டாம் தாண்டா. டேய் கொஞ்ச நேரம் சும்மாறா. அதானே இவன் இருக்கிற வரைக்கும் ஒன்றும். சித்தி எதனா பண்ணுங்க சித்தி. ஏதாவது பண்ணுங்கன்னா என்ன பண்ண சொல்ற? ஏதோ ரவுடின்னு சொன்ன, இருதயன்னு சொன்னியா? அவரு சாதாரண ஆள் இல்லடா. அவர் எதிர்த்து நான் இல்ல, வேற யாரும் எதுவும் பண்ண முடியாது. மினிஸ்டர் உங்களால எதுவும் பண்ண முடியாதா? அவரை பத்தி உனக்கு தெரியல, அதான் இப்படி பேசுறேன். அவர் என்ன நினைக்கிறாரோ அதை நடத்தி காட்டுறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவாரு. அது மட்டும் இல்ல, இங்க பிரச்சனையே வேற. தப்பு உங்க கரஸ்பாண்டன்ட் மேல இருக்கு. யாரோட லேண்டுன்னு தெரியாம பணம் கொடுத்து வாங்கியிருக்காங்க. சித்தி என்ன சித்தி, எதனா பண்ணுங்க சித்தி. என்னடா பார்த்துட்டு இருக்கீங்க? மந்திரிமா வந்திருக்காங்க, அவங்க கண் குளிர பார்க்கட்டும். இடிச்சு தள்ளுங்கடா. ஏய் நிறுத்துங்கடா. எங்க காலேஜுக்கு வந்து எங்க மேடம் முன்னாடி நின்று பில்டிங் இடிச்சுன்னு சொல்றியா? முடியுமாடா? ஐயா லூசுப்பைய வாயை விட்டு மாட்டிக்கிட்டான்டா. யாரா நீ? யாரா? இந்த காலேஜோட காவலன். நான் இருக்கிற வரைக்கும் இங்க இருந்து ஒரு செங்கல் கூட எடுத்துட்டு போக முடியாது. கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா சார்? மேடம் இவங்க கூட அமைதியா பேசியிருந்தா ஒத்து வராது மேடம். நீங்க கொஞ்சம் போய் ரெஸ்ட் எடுங்க, இவங்க நான் பாத்துக்கிறேன். சிங்கக்குட்டிடா நம்ம சொல்லலாம். டேய் டேய் சிங்கக்குட்டி என்ன ஆகுறான்னு மட்டும் பாரு. ஹலோ கிளம்புங்க, அப்புறம் நான் கோவப்பட்டேன் ஒருத்த கூட உயிர் எடுத்துட முடியாது. டேய் ரொம்ப பேசுறான்டா, அடிச்சு தள்ளுங்கடா. டேய் சார் அடிச்சு இப்படி வாயை உடைச்சிட்டாங்க. மாப்பிள்ள அடிய பாத்தியில மூடிக்கிட்டு அமைதியா இரு. ஒரு அமைச்சர் வந்திருக்கேன், ஏன் முன்னாடி ரவுடித்தனம் பண்றீங்களா? இங்க பாருங்க, படிக்கிற இடம் கலாட்டா பண்ண வேணான்னு பாக்குறேன். இதுக்கே ரவுடித்தனம்னு சொல்றீங்களா? நான் நினைச்சா இந்த இடத்த கூண்டோட அழிச்சிட முடியும். பண்ண வச்சிடாதீங்க. சரி, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். என்ன மேடம் பண்றது? என்ன அவங்க இல்ல, அந்த ஆண்டவனாலேயே எதுவும் பண்ண முடியாது. நான் அதுக்கும் மேல. என்ன மந்திரிமா, தோல்வி ஒத்துக்கிறீங்களா? இடிங்கடா. ஒரு நிமிஷம். இது பிரச்சனையை எடுத்துக்கிட்டா அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு எனக்கும் தெரியும். உங்களுக்கு தான் போட்டின்னா பிடிக்குமே. இதை போட்டியா எடுத்துக்கிட்டு என் கூட போட்டி போட்டு உங்களால ஜெயிக்க முடியுமா? மேடம் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. போட்டி என்கிட்டயே போட்டியா? அதுல ஜெயிச்சிட முடியும்னு வேற நம்பிக்கையா? மந்திரிமா, இப்பதான் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. போட்டி எதுவானாலும் எனக்கு சம்மந்தம். இந்த போட்டியில் நான் ஜெயிச்சிட்டா தரமட்டமாக போகுது இந்த பில்டிங் மட்டும் இல்ல, உங்க பதவி புகழ் எல்லாம் தான். ஒருவேளை நாங்க ஜெயிச்சிட்டா இடிக்கிறதா சொன்ன இந்த பில்டிங்க நானே முழுசா கட்டித்தரேன். என்ன போட்டின்னு முடிவு பண்ணிடலாமா? என்ன என் கூட போட்டி போட்டு ஜெயிக்க முடியுமா? என்னம்மா ஒரு முறை ஜெயிச்சிட்டோங்கிற தைரியத்துல பேசுறீங்களா? ஓட்டுக்கு 1000 2000 காசு வாங்கிட்டு ஜனங்க வேணா ஏமாத்திடலாம். ஆனா இந்த முறை தோக்க போறது நீங்க தான். மேடம், அவங்க 2 பேர் பிரச்சனையும் தீர்த்துக்க பாக்குறாங்க. இப்போ என்ன பண்றதுன்னு புரியல. இந்த போட்டியெல்லாம் வேணாம்னு அமைச்சர்கிட்ட சொல்லுங்க மேடம். மேடம் போட்டியெல்லாம் வேண்டாம் மேடம். அப்போ நான் கிளம்புறேன், நீங்களே பாத்துக்கிறீங்களா? ஐயோ மேடம், இத பாருங்க, எனக்கு இருக்கிற வேலைக்கு நான் இங்க வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், அது உங்க நல்லதுக்காக தான். புரியுதுங்க மேடம், இருந்தாலும் இத பாருங்க, அவர் இவ்வளவு நேரம் இடிக்காம இருக்காருன்னா அதுக்கு நான் தான் காரணம். இப்ப போட்டியெல்லாம் வேண்டான்னு சொன்னா அடுத்த செகண்டே இடிச்சு தரமட்டமாக்கிட்டு போயிடுவாரு. பரவாயில்லையா? மாப்பிள்ள ரொம்ப யோசிக்காத. நம்ம விமல் பெரிய வெண்ண மாதிரி திருச்சிட்டு ஆளா இருக்குன்னு சொன்னா இறக்க சொல்லவா? உண்மையா டுபோ குறான் கண்டுபிடிச்சிடலாம். வேணாம், வேஸ்ட்டு. பிடிக்கணும்னு சொல்றா, அதுக்கு என்ன முறைக்கிறீங்க? கண்ட கிருக்கா என்னையும் முறைக்கிறான், எனக்கு தேவையே இல்லாம. இங்க வாடா, என் ஆட்டை தொட்டு பாரு.
பக்கு பக்குன்னு அடிக்குதா? நான் வேணும்டா வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா வரட்டுமா? ஏன்டா வலிக்குதா? இல்லடா மாப்பிள்ள, இந்த டானு வேற என்ன சொல்ல போறானே தெரியல. பாக்குறதுக்கே ரொம்ப பயமா இருக்கேன். டேய், நான்லாம் கிரிக்கெட் மேட்ச்ல கூட லாஸ்ட் ஓவரை பார்க்க மாட்டேன்டா. ரொம்ப பரபரப்பா இருக்கும்டே. நான் வீட்டுக்கு போயிடறேன்டா. தயவு செய்து எனக்கு SMS பண்ணு. அதுக்கப்புறமா நான் வரேன். புறமுதுக காட்டி ஓடக்கூடாது, அமைதியா இரு. தேவையில்லாம பேசாத. போய் பழைய புஷ்டின்னு நில்லு போ. ஹலோ டாடி. சொல்லுப்பா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ டாடி. சொல்லுப்பா. டாடி, மேட்சை வின் பண்ணியாச்சு. நீ வின் பண்ணுவேன்னு எனக்கு முதலே தெரியும்பா. எப்படி டாடி? ஏன்னா உன் உடம்புல ஒரு ஏறத்தும் தானே. டாடி, நான் லாஸ்ட் டைம் அவுட் ஆனு சொன்னேனே, அவன் போட்ட லாஸ்ட் ஓவர் 5 6 அடிச்சேன். என்ன டாடி 5 6 அடிச்சேன்னு சொல்றேன், சந்தோஷப்படாம அமைதியா இருக்கீங்க? 6 6 அடிக்காம விட்டியாப்பா. 5 6லயே மேட்சை வின் பண்ணிட்டோம். அப்புறம் 6வது 6 எங்க அடிக்கிறது? அதானே சிங்க குட்டிடா நீ. சார், போட்டி என்னன்னு கேட்டுட்டு இருக்கேன், நீங்க பாட்டுக்கு ஃபோன் பேசிட்டு இருக்கீங்க. தம்பி சாப்பிட்டீங்களா? இன்னும் இல்ல டாடி. சாப்பிட்ருங்க. இப்போதான் ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்கீங்க, முடிச்சிட்டீங்க. அப்பா இங்க ஒரு மேட்ச் ஆடிட்டு இருக்கேன், முடிச்சிட்டு பேசுறேன். ஓகே டாடி. ஓகேப்பா, குட் குட். என்ன போட்டிங்கன்னு கேட்டீங்க, இப்போ சொல்றேன். என் மகனுக்கு பொண்ணு தர மாட்டேன்னு சொன்னவங்களுக்கும் என் மகனோட அருமை தெரியணும். என் மகன் சாந்தனு கிரிக்கெட் டீமை இந்த காலேஜ் கிரிக்கெட் டீம் மோதி ஜெயிக்கணும். ஒருவேளை இந்த போட்டில் அவங்க ஜெயிச்சிட்டா நானே தாராளமாக பில்டிங் கட்டித்தரேன். இதுதான் போட்டி. மேடம், வில்லங்கம்மா ஏதாவது சொல்வாருன்னு நினைச்சா பரவாயில்ல மேடம். என்ன அமைச்சரம்மா பேச்சு மூச்சே காணும். போட்டி போட தயாரா? உங்க காலேஜ் பில்டிங் இடிக்க கூடாதுன்னு நீங்க எல்லாம் நினைக்கிறீங்கல்ல? ஆமா மேடம். அப்போ கேக்குறாருல, போட்டிக்கு தயார்னு சொல்லுங்க. ஓகே, போட்டிக்கு நாங்கள் தயார் சார். இதில் எங்கள் உயிரே போனாலும் ஜெயிச்சு இந்த காலேஜுக்கு வெற்றி தேடி தருவோம் சார். நாங்கள் போட்டிக்கு தயார். அப்போ நாளை நீங்க குறிக்கிறீங்களா, நான் குறிக்கட்டுமா? சொல்லுங்க சார்.